நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன் குழந்தை பட்டினி கிடந்தால் அந்த பட்டினியை போக்குவதற்கு என்ன உணர்வோடு காலை உணவை தருவார்களோ அதை போல சூடாக சுவையான அந்த காலை உணவை தருகின்ற பொழுது இடைநிற்றல் குறையும். அதே மாதிரி சேர்க்கை விகிதாச்சாரம் அதிகரிக்கும். எழுதக்கூடிய மனதில் பதிய வைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக வரும். கற்பிக்கின்ற பாடத்தை உடனே மனதில் வைத்து எழுதக்கூடிய அந்த சிந்தனை வளரும். உடல் ஆரோக்கியம் பெறும். எனவே காலை உணவு என்பது உலக சுகாதார நிலையம் சொல்லுகின்ற கருத்து காலை உணவு தவிர்க்கக்கூடியது. அதில் புரதச்சத்து, மாவுச்சத்து, இரும்புச்சத்து, கொழுப்புச்சத்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு காலை உணவு தருகின்ற நம்ம முதலமைச்சர் இந்த 3 சத்துக்களும் நிரம்பிய காலை உணவு வழங்குவதன் மூலமாகவும் மதியம் புரோட்டீன் சத்து நிறைந்த முட்டை வழங்குவதன் மூலமாகவும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கின்றது. கற்றல் இடைவெளி வெகுவாக குறைந்திருக்கின்றது. 60 விழுக்காடு சேர்க்கை அதிகரித்திருக்கின்றது. ஆகவே கல்விதான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. ஹியூமன் ரிசோர்சஸ் கல்வியின் மூலமாக மட்டும்தான் மனித வளம் உருவாக்க முடியும். எனவே கல்வி இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த காரணத்தினால் பச்சிளங்குழந்தை வாடிவிடக்கூடாது, கருகிவிடக்கூடாது என்ற சிந்தனையில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காலை உணவு சமைக்க முடியாத சூழலில் இருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற தாய்மார்கள், இதுபோன்ற தாய்மார்கள் காலை உணவு வீட்டிலே சமைக்க முடியாத வகையில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அந்த தாயின் மனம் வாடுகிறது. செயல்பட முடியவில்லையே என்ற ஏக்கம் ஏற்படுகிறது. குழந்தை நன்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தாய் எண்ணுகிறாள், நன்கு படிக்க வேண்டும் என்று தாய் எண்ணுகிறாள். ஆனால் இயலாமை வறுமையின் காரணமாக அவளால் முடியவில்லை. ஒரு தாயால் முடியாத காரியத்தை, அந்த குடும்பத்தால் முடியாத காரியத்தை இன்றைக்கு எல்லா குடும்பங்களையும் தன் குடும்பமாக கருதி நம்முடைய தலைவர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அனைத்து தாய்மார்களும் இன்றைக்கு நம்முடைய முதல்வர்களை வாழ்த்துகிறார்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று வாழ்த்துகிறார்கள்.